சார் வணக்கம் சார். வணக்கம் சார், மிஸ்டர் அபிநாத் கேட்ட கேள்வியின் தொடர்ச்சியா இப்போ அந்த சூசைட் கவுண்ட்டை பத்தி பேசும்போது க்ரீமி லேயர்ஸ்ல இருக்கிறவங்க எப்படியாவது அவங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருது, இல்லை அவங்களே ஒரு ஆர்வமா முன்னுக்கு வந்துடுறாங்க. பட் த லெஃப்ட் அவுட்ஸ் அவங்க தான் ஃபெயிலியர்ஸ்னால இந்த சூசைட் இதில் லேண்ட் அப் ஆகிறாங்க. அவங்களுக்கு திஸ் இஸ் நாட் தி எண்டுன்னு சொல்றது மாதிரி வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் தட் தே ஹேவ்? நம்ம ஆப்ஷன் வந்து எனாமஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷனை மட்டும் காமிக்கிறனால மற்ற ஆப்ஷன் தெரியுது. இப்போ நான் யூஜியில் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட். இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கல் வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணி பயோமெடிக்கல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இது மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து கூட மெடிசன் ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஐஐடி மெட்ராஸ், சிஎம்சி வெல்லூர், ஸ்ரீ சித்திரை திருநாடு இவங்கெல்லாம் வந்து எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் தராங்க. அது மாதிரி வந்து ஸ்டான்ஃபர்ட், எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லி பயோ டிசைன் தராங்க. இது மாதிரி எனாமஸ் ரூட் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூஜி எம்பிபிஎஸ் ஈஸியாக கிடச்சிடும். போஸ்ட் கிராஜுவேஷன் சீட்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக கிடைக்காது. பிகாஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து வெரி வெரி லிமிட்டட். ஆனால் இந்த பாயிண்டில் வந்து என்னென்னா மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. குழந்தைங்க அதை பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம காமிக்கிறது வந்து இஃப் யூ ஆர் ஷோயிங் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ், மீதி வந்து எதையுமே காமிக்கல அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து ஃபியர் தான் வரும். நீங்கள் வந்து யூ ஷுட் டெல் தம் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஷோ தம் த கம்ப்ளீட் பேஸ்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் என்ன படித்தாலும் பண்ணலாம் அப்படின்னா. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து யூஜி தான் படிக்கிறாங்க. முடித்தோடனே ஏதோ ஒரு வேலை கிடைச்சோடனே ஈவன் மோஸ்ட் டேலண்டட் சில்ட்ரன் கூட ஜாபுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச் இதெல்லாம் பர்சியூ பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு பிஎஸ்சி கூட படிச்சுட்டு கூட நான் வந்து என்ன ரிசர்ச் வேணும்னு பண்ணலாம். மெடிசன் எடுத்திங்கன்னா ஜினோமிக்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல் ரிசர்ச் இருக்குது. இது மாதிரி எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவிலே இருக்குது. பட் இதுக்கெல்லாம் டேக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல் டு ஹையர் எஜுகேஷன் வந்து 28.6 இருக்குது. அண்ட் இதே வந்து நீங்கள் காலேஜ் டு ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அதான் யூஜி உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுற ஐஐடி டாப் இன்ஸ்டியூஷனில் கிடைக்குன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இதை விட ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இப்போ மிஸ் பண்ணிட்டோம், அதனால இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ரோட் அப்படின்னு கிடையாது. இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் பார்க்காத வரைக்கும் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். எனக்கு வந்து வாய்ப்புகளே தெரியலை அப்படிங்கிறப்ப இதுதான் வாய்ப்பு அப்படிங்கிறப்ப ஐ எம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஆல் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இருக்கிற வாய்ப்புகள்லாம் காமிச்சு எல்லாத்தையும் எழுத விட்டு அவைலபிள் பெஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இல்லைனா ஒரு 17 வயசில் நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு ஒரு நெகட்டிவோடு வரும்போது இவங்க லைஃப்பில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எதை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டியை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா லைஃப்பில் இதான் ஒரு பெரிய லெவல் நினைக்கிறாங்க. அது கிடையாது. வாழ்க்கையில் பின்னாடி வரும்போது எவ்வளோ சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பாயிண்டில் இதை மிஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி வந்து எதை பார்த்தாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு பயத்தோடையும் லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபெயிலியரோடு வரக்கூடிய சூழலை வந்து இன்றைக்கி நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அது வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை லாங் டேர்ம் திங்க் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் இன்றைக்கி என் குழந்தை மெடிசன் போகணும், இன்றைக்கி இந்த மாதிரி ஐஐடி போகணும்னு திங்க் பண்ணுறத விட யூஜியில் விட்டு நாங்களாம் எத்தனையோ பேரை வந்து நாங்கள் வந்து யூஜியில் விட்டவங்க. நான் உசிலம்பட்டியிலேருந்து நான் ஐஐடி கவுஹாத்துக்கு அனுப்பியிருக்கேன். அதுமாதிரி காரமடையிலேருந்து வி செந்தம் டு ஐஐடி கவுஹாத்துக்கு அனுப்பியிருக்கோம். எல்லா இடத்துல கிராமங்கள்லேருந்து நினச்சி கூட பார்க்க முடியாததுக்கு அனுப்ப முடியுதுன்னா விஷயம் தெரிஞ்சு அவங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ட்ராவல் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் தெரியலைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியாமல் நம்மள மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட போயிட்டு. தேங்க்யூ சார்.